நம்ம ஒரு அன்பாக்சிங்கை போட போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே தான் அந்த பே இருக்குது. ஸோ இது ஒரு பங்கமான பே அண்ட் இது ஒரு டேபோ பேவும் கூட. இதான் கைஸ், நீ தேவையில்லை போ. இதான் கைஸ் அந்த பே, போஸ்டர் எக்ஸ்கேலியஸ். அண்ட் நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ பின்னாடி இப்படி இருக்குது, பின்னாடி ஒரு எல்லோ கலரில் ஏதோ ஒன்று இருக்குமா ப்ரோ அப்படின்னு. அதான் வந்துட்டு இதோட ஃப்ரேமு. ஸோ ஃப்ரேம் நெஹி ஹே. நம்ம சர்ஜ் எக்ஸ்கேலியஸில் அந்த விங்கு மாதிரியான பார்ட்லாம் இருக்காது. ஸோ இருக்குது. அண்ட் அது பத்தாததுக்கு டிபி சீரீஸில் சைஃபோர்ட் எக்ஸ்கேலிபர், நான் நினைக்கிறது கரெக்டுனா சைஃபோர்ட் எக்ஸ்கேலிபருக்கு இதே டிரைவர் வரும். ஓகேவா, லேயரில் வந்து ஒரு ஸ்வாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்வாடு வந்து வெளியே வரும். ஓகேவா, அதாவது பேட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பேட்டிலுக்கு நடுவுலையே இந்த ஸ்வாடு வந்து வெளியே வரும். வெளியே வரப்போ இதோட அட்டாக்ஸ்லாம் வந்து ரொம்பவே பங்கமாக இருக்கும். இந்த டிபி லான்ச்சர் வந்துட்டு எக்ஸ்கேலிஸ்க்காகவே செஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா பாருங்களேன், நல்லா பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. ஸோ அதனால் எக்ஸ்கேலிஸை நல்ல ஒரு லான்ச் கொடுக்க முடியும். ஆனால் கொடுத்தேன்னா கண்டிப்பாக வெளியே போயிடுவான். வாங்கடா வந்து மோதுங்கடா. பவர் போயிட்டு இருக்கடா எக்ஸ்கேலிஸ்க்கு. வரமாட்டான் செட்டு, வரமாட்டான். டூமே பஸ் பண்ண முடியல, ஸ்ப்ரைசனியாக பஸ் பண்ண போகுது. லேயர் இங்கே இருக்கு, டிஸ்க் டிரைவர் எங்கவே, கத்தி எங்க இருக்கு, புடி எங்கடா போச்சு? பொடி எங்க போச்சுன்னு கடவுளுக்கு தான் தெரியும்.